ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி எதிர்பாராத விதமாக நம்ம மல்லியை தேடி வீட்டுக்கு வராங்க. ஆனால் மல்லியும் வெண்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதர்ச்சியாக தான் வந்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. சோஃபாவில் உக்காந்துட்டு நம்ம வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுன்னு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா தான் திடீர்னு காலிங் பெல் சவுண்டு. ஸோ பாட்டி தான் வராங்க அப்படின்ற மாதிரி வெண்பா என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி வந்துட்டாங்க, இன்னைக்கு என்ன பாட்டி புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது இந்த ராஜேஸ்வரி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம். என்னடா இவ வந்திருக்காளே, எதுக்காக இவ இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லிக்கு ஷாக் ஆனதும் ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா அப்படியே சிரித்த முகத்தோட கையெடுத்து அப்படியே வணக்கம் சொல்லிட்டு, வணக்கம் வணக்கம், நான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்களாம் எதிர்பார்க்கல தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம மல்லி, என்னடா இவ இப்படியெல்லாம் பேசிட்டு வந்திருக்கா, என்ன கலகம் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, காரு வந்து ஒருத்தரது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோதிரத்தை கழட்டி காருக்குள்ளே வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு அந்த மோதிரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க திருப்பி வந்து காரு ரெடி பண்ண இடத்துலேயே வந்து கேட்குறாங்க, என்னோட கோல்டு ரிங்கு நான் கார்லேயே வச்சுட்டு இருந்தேன், அது இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லை மேடம், இங்கே யாரும் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து விஜய் அண்ணாது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான். சரி ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணால் தெரிய வருது, அதுக்குள்ளே தான் வந்து ரிங் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ எப்படி ரிங் அவர் எடுத்து வைக்காமல் எப்படி போயிருக்கோம் அதுக்குள்ளே, அப்படின்னா இவர் தான் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே வந்து நம்ம விஜய் எடுத்து வைக்கல. ஸோ யாரோ வந்து விஜய் மேலே பழி போகிறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே அது யார் செஞ்சாங்க என்னன்னு விஜய் கண்டுபிடிக்க போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.